ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்பிஓ டாஸ்கில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய புதுசான இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக அதை வச்சு எப்படி கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்கை வந்து நம்ம வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டென்ட் ரைட்டர் அனைவருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்கம் பேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும். தென் ஸ்க்ரோல் பண்ணி அங்கே தெரியக்கூடிய டுடே டாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைட் கோ டு அப்படின்னு ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வெயிட்டிங் பேஜில் வந்து நம்மளுக்கு ஆட் ஷோ ஆகும். தென் கீழே வந்து டைம் வந்து இப்போ வந்து 5 மினிட்ஸாக வந்து எஸ்பிஓ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது வரை வெயிட் பண்ணி அந்த ஆடை வந்து முழுசாக கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே கோ டு டாஸ்க் பேஜ் அப்படின்னு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகிரும். தென் அங்கே வந்து 5 கீவேர்ட்ஸுக்கு தக்கனதான் சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து அங்கே சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ஒர்க்கை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பெறலாம். இதில் வந்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம டைட்டில் வந்து 15 வேர்ட்ஸ் இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் 200 வேர்ட்ஸ் இருக்கணும் அண்ட் ஹெட்லைன்ஸ் 3க்கு அபவ் இருக்கணும் அண்ட் அது சம்மந்தமான ஒரு பிக் வந்து நம்ம வந்து கண்டென்ட்டில் இருக்கணும். தென் அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து நம்ம கண்டென்ட்டை திருப்பி ஒரே கண்டென்ட் போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுசாக நமக்கு ஸ்பான்சர் கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி நம்மளுடைய கண்டென்ட்டில் கடைசியாக வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய யூஆர்எல், அந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணணும். தென் டைட்டில் இங்கே கொடுக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுக்கணும் அண்ட் இங்கே வந்து அந்த இமேஜோடைய யூஆர்எல் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ வந்து நம்ம அந்த டாஸ்க்கை வந்து எப்படி வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளாகை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி உள்ளே போகும்பொழுது நான் ஆல்ரெடி அதை வந்து டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், என்னுடைய இப்போ லேட்டஸ்ட்டான ப்ளாகை. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் டைட்டில் வந்து 15 வேர்ட்ஸுக்கு குறையாமல் இருக்குது. அட் த சேம் டைம் 200 வேர்ட்ஸை விட அதிகமான டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். தென் ஹெட்லைன்ஸுமே 3க்கு அபவ் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளாக் சம்மந்தமான ஒரு பிக்கை அங்கே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து காட்டுறேன். வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் அப்படிங்கிற அந்த ஆப்புக்குள்ளே நம்ம வந்து போகணும். போனதுக்கப்புறமா அங்கே தெரியக்கூட சர்ச் பாரில் நீங்கள் பிக்சல்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணி அதை வந்து நீங்கள் சர்ச் கொடுங்க. இப்போ இங்கே தெரியக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் சர்ச் பாரில் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை அங்கே என்ட்ரு பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் ஜிம்பாப்வே கிரிக்கெட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து சர்ச் கொடுக்கணும். அப்படி சர்ச் கொடுக்கும்போது நிறைய பிக்ஸ் அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பிக் அங்கே வருதான்னு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு தேவையான எந்த பிக் அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பாருங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பிக். ஸோ அதை அங்கே தெரியக்கூடிய சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். தென் பாருங்கள், டவுன்லோட் அங்கே ஓப்பன் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ளாகுக்கு கொண்டு போய் நம்ம வந்து அங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதில் அந்த 3 டாட்ஸ் தெரியுது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பிக்சர் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்பொழுது அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து சேவ் பண்ணது அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து பாருங்கள் ஆட் 1 காட்டுது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ப்ளாக்குள்ளே அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிரும்.
போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அங்கே தெரியக்கூடிய அந்த பிக் அந்த சிம்பிளை நம்ம டச் பண்ணி அந்த லார்ஜ் அப்படின்னு வந்து ஆப்ஷனை வந்து ஓகே பண்ணோன்னா கொஞ்சம் லார்ஜ் ஆயிரும். தென் அங்கே ஏ அப்படின்னு தெரியுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணி இந்த பிக்குக்கு நம்மளுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வைக்கிறோம். நம்மளுடைய இந்த ப்ளாகே வந்து பாகிஸ்தான் வெர்சஸ் ஜிம்பாப்வே தான். ஸோ நம்ம அதையே வந்து இந்த பிக்குக்கு வந்து ஒரு டைட்டிலாக வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பாகிஸ்தான் வெர்சஸ் ஜிம்பாப்வேன்னு கொடுத்துட்றோம். இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணி காட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து ஆகுது இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம மேலே தெரியக்கூட அந்த பி ஃபார் போல்டு. ஸோ போல்டு ஆகிருச்சு. தென் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர்ஸை வந்து இங்கே கலர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து இங்கே பிடிச்ச கலரை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து அங்கே வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கலர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கனால அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ளாக் வந்து ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து அதுக்கப்புறமான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்டென்ட்டுடைய கடைசி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து டாஸ்க் பேஜிலேருந்து காப்பி பண்ணிட்டு வந்த அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி இதை நம்ம வந்து இதிலேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் ஃபுல்லத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பி அப்படின்னு தெரியக்கூடிய அந்த போல்ட் அதை வந்து நம்ம வச்சு போல்டு பண்ணுறோம். அங்கே பாருங்கள் மேலே பின்னு தெரியா, போல்டு பண்ணியாச்சா. போல்டு பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம காட்டுறதுனால நம்ம வந்து அதை வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக காட்டுறோம். அதையும் தாண்டி இதில் வந்து நம்ம அந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் அந்த லிங்க்கை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வேறு கலரில் வந்து கோட்டிங் போட்டு காட்டுறோம். ஸோ இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்மளுடைய ப்ளாக் அழகாக வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிஷ் பண்ணணும். ஸோ வலது பக்கம் தெரியக்கூடிய அந்த பப்ளிஷ் அப்படிங்கிற அந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளாக் போஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா இதோ இங்கே தெரியக்கூடிய அந்த ஷேர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல, அந்த காப்பி ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளாகுடைய யூஆர்எல் வந்து உங்களுக்கு கிளிப்போர்டில் வந்து சேவ் ஆகிரும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த 3 டேஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ ப்ளாக் அப்படின்னு காட்டுது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ போஸ்ட் பண்ணால் நம்மளுடைய ப்ளாக் அங்கே வரும். அப்போது அந்த பிக்கை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு காட்டுது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுடைய அந்த இமேஜ் யூஆர்எல் வந்து உங்களுக்கு கிளிப்போர்டில் வந்து சேவ் ஆகிரும். தென் நம்ம ப்ளாக்குள்ளே நம்ம டைட்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் கிளிப்போர்டில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிரும். இப்போது இதில் தெரியக்கூடிய எல்லா ஹெட்டிங்ஸையும் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனும் ரெடி ஆகிரும். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து டாஸ்க் பேஜுக்குள்ளே போய் இந்த யூஆர்எல்ஸ் அண்ட் நம்ம டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சேவ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டாஸ்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற லிங்க் மூலியமாக நம்ம பை மோட் ஷாப்பிங் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்கை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 விதமான ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு அண்ட் ஆப் ஸ்டோர், இது ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கூகுள் ப்ளே தான். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்கிங் வந்து லோட் ஆகும். இப்படி லோட் ஆனதுக்கப்புறமா அது வந்து சேஃப் அப்படின்னு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து ஒன் சேஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த ப்ளூ ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுங்க. அப்படி நீங்கள் என்டர் ஆகும் பொழுது
அங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து உங்களுக்கு என்டர் ஆகும். இப்போ லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அங்கே கேட்கும். ஸோ உங்களுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதே சமயம் எஸ்பிஓ ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் வந்து தவறிடுவீங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை வந்து நீங்கள் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து என்டர் ஆகிரும். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அட்ரஸ் வந்து அங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே வந்து மை அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் வந்து மை அட்ரஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ அவைலபிளாக இருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் வந்து அங்கே கொடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் உடனே பண்ணுங்கள். அண்ட் இதன் மூலயமா ஷாப்பிங் பண்ணி நிறைய நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து அடையலாம். அதுக்கு இந்த பை மோர் ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஆப்பை நம்மளுக்கு கொடுத்த எஸ்பிஓக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாஸ்க் பேஜுக்குள்ளே போகிறோம். தென் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க கிளிப் போர்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ண யூஆர்எலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோமா. தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜுடைய யூஆர்எலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். நம்ம கிளிப் போர்டில் போய் அங்கே வந்து பிளாகர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டார்ட்டே பிளாகர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். தென் டைட்டில் அதையுமே நம்ம கிளிப் போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் இருந்து நம்ம வந்து டைட்டிலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக அதையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் அங்கே இருந்து எடுத்து இங்கே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாஸ்க் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ வாங்க சப்மிட் கொடுப்போம். சப்மிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். அண்ட் நிறைய நேரம் நீங்கள் வந்து இதில் இருக்காதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்பேட்ச் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எஸ்பிஓவில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய டாஸ்க்கு. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை வெற்றிகரமாக செஞ்சு முடிங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.